அண்மை செய்தி. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்ற விழாவில் 5 காவலர்களுக்கு திடீரென்று மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த அண்மை செய்தி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் 5 காவலர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக அணிவகுப்பில் நின்று கொண்டிருந்த 5 காவலர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த், தற்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவிடுங்க. புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதற்காக குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்தது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரி கோவில்படி காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடியை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மற்றும் சீக்கிய மத குருமார்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் அந்த வண்ணக்கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவை தொடங்கி வைத்ததுடன் காவல்துறையின் அணிவகுப்பு மற்றும் பாதசாலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது ஆண்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாடு கட்சியின் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிக்காக நியமிக்கப்பட்டிருந்தனர். அதன்படி கடந்த 2 மாதங்களாக உள்துறை அமைச்சர் வருகிறார் என்று அவர்கள் தொடர்ந்து பயிற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதலே அவர்கள் இந்த கோரிமேடு மைதானத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து காலை 6 மணி முதல் தற்போது 10-11 மணி வரை அவர்கள் இந்த அணிவகுப்பு மற்றும் அந்த அணிவகுப்பை நின்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக ஒரு 5 காவலர்கள் திடீர் ஒன்றின் பின் ஒன்றாக மயக்கமடைய தொடங்கினர். இதனை கண்டு அங்கிருந்த போலீசார் உடனடியாக அவர்களை ஸ்ட்ரெச்சர் மூலமாக முதலுதவி சிகிச்சை கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் இருந்த இடத்தில் மற்றொரு காவலர்களை அமர்த்தினர். தொடர்ந்து இது தொடர்பாக விசாரித்த போது தொடர் பயிற்சியின் காரணமாகவும், அதாவது கடந்த 2 மாதங்களாக தொடர் பயிற்சியின் காரணமாகவும் தற்போது இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக அவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடும் என்றும் ஒரு தகவல் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் காவலர் பயிற்சி முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சித்தார்த், விவரங்களுக்கு நன்றி.